அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாபிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு 8 கிலோ பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வடைச்சட்டியில் ஒரு பெரிய தேக்ஸாவில் 1/4 லிட்டர் எண்ணெய், 1 கிலோவுக்கு 1/4 கிலோ எண்ணெய், 1/4 லிட்டர் அது மாதிரி கணக்கு பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 100 கிராம் 1 கிலோவுக்கு. 1 கிலோவுக்கு 450 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, பச்சை மிளகாய் இந்த கணக்கில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அதோடு சேர்த்து சிக்கன் நல்லா கழுவி வச்சு அதையும் இதோடு சேர்த்திக்கணும். சேர்த்து அதில் கொஞ்சம் அந்த தண்ணி வற்றுற வரைக்கும் கொஞ்சம் திருப்பி விட்டுட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 1 கிலோவுக்கு நம்ம 1.5 ஸ்பூன் இது போடலாம். 1.5 ஸ்பூன் இது மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள். அப்புறம் தயிர் ஒரு 300 கிராம். 1 கிலோவுக்கு 150 கிராம் தயிர். ஒரு 2 கிலோவுக்குனா 300 கிராம். அதே மாதிரி 8 கிலோவுக்கு எவ்வளோ வேணுமோ அது மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சேர்த்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு எலுமிச்சைப்பழம் 1 கிலோவுக்கு 1.5, சின்னதாக இருந்தால் 1.5, பெரிய எலுமிச்சைப்பழமாக இருந்தால் 1 போட்டால் போதும். உப்பு கை அளவு, 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி அளவு அந்த மாதிரி கணக்கு பண்ணி போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா அதில் தண்ணி கொஞ்சம் வர்ற வரைக்கும் நல்லா கொஞ்சம் அந்த மசாலா அந்த கறியில் பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். மசாலா நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் தண்ணி அரிசி அளந்துக்கலாம். 1 கிலோவுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துட்டு எந்த இதில் நம்ம அளக்குறோமோ, இப்போ நம்ம ஒரு டப்பாவோ ஒரு கிண்ணத்துலேயோ எதுலேயோ அளக்குறோன்னு வைங்க. அதில் இப்போ ஒரு கிளாஸ் திரும்பி எடுக்கிறீங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி அது கணக்கு பண்ணி போட்டுக்கணும். இப்போ 8 கிலோவுக்கு நம்ம எந்த பாத்திரத்தில் அளக்குறோமோ அந்த பாத்திரத்தில் தண்ணியை போட்டு நல்லா இதில் கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு நல்லா அந்த ஒலை வந்த பிறகு அரிசி நல்லா ஒரு 20-25 நிமிஷம் ஊறணும். ஊறின பிறகு அது உடையாமல் நைஸாக கழுவி எடுத்துட்டு அரிசி இதோடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுக்கணும் அரிசியை. தண்ணி சேர்ந்துதுன்னா அந்த தண்ணியோடு என்ன ஆகும்னா சாதம் குழஞ்சி போயிடும். தண்ணி கொஞ்சமும் இல்லாத மாதிரி சேர்த்து எடுத்துக்கணும். நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு எல்லா அரிசியும் ஒன்றா சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு சாப்பாடு உடையாத மாதிரி மெலிசாக கொஞ்சம் நைஸாக கிளறணும். உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்தா தான் சாதம் வேகும். நல்லா கொதித்து வரும்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூடிடணும். கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும். இது எங்கள் பக்கத்தில் இருக்கிற பள்ளியில் இஃப்தார் நோன்புக்காக செஞ்சது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கம்மியாகிட்டே வருது பாருங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது அடுப்பு சின்னதாக பண்ணிக்கலாம். அடுப்பு சின்னதாக வச்சுட்டு அந்த தண்ணியும் சாதமும் மேலே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது தம் போட்டுடணும். ஒரு பெரிய காட்டன் ஷால் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே போட்டுட்டு கீழே அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான். தண்ணியெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சாதமும் அதுவும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக இப்போது தம் போட்டால் சரியாக இருக்கும். வேகும். இது என்ன பண்ணணும், ஒரு பெரிய துப்பட்டா எடுத்து அது மேலே போட்டு தேக்ஸா மேலே போட்டு அதுக்கு மேலே கவர் பண்ணி நல்ல ஒரு கனமான பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதுக்கு மேலே வச்சுருங்க. அதுக்கு மேலே வச்சு ஒரு 20-25 நிமிஷம் நல்லா ஒரு 25 நிமிஷம் அந்த ஸ்டீம் நல்லா ஃபுல்லாக உள்ளே சாப்பாடு வேகிற மாதிரிக்கும் வச்சுக்கணும். சாப்பாடு வெந்துடும். 25 நிமிஷத்துக்கு சாப்பாடு சரியாகும். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இஃப்தாருக்காக எல்லாத்துக்கும் நோம்பலிங்களுக்காக செஞ்சது சாப்பாடு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.